அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். திட்டக்குழுவின் தலைவர் யார்? திட்டக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, பிரதமர். திட்டக்குழுவின் தலைவர் பிரதமர். இரண்டாவது வினா. திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? திட்டக்குழு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1950 மார்ச் 15. மூன்றாவது வினா. நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? நிதிக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1951. நிதிக்குழு 1951. நாலாவது வினா. நிதிக்குழுவின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 5 ஆண்டுகள். ஐந்தாவது வினா. இந்திய உச்சநீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, புதுடெல்லி. எந்த ஆண்டு நிரூபிப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆறாவது வினா. முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. முதல் நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, கேசி நியோகி. ஏழாவது வினா. நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள். நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் ஒரு தலைவர் பிளஸ் 4 உறுப்பினர்கள். எட்டாவது வினா. தேசிய வளர்ச்சிக்குழு தலைவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தேசிய வளர்ச்சிக்குழு தலைவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, பிரதமர். ஒன்பதாவது வினா. மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? மத்திய பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 100 துறைகள். ஏற்கனவே 97 துறைகள் இருக்கும். தற்போது 100 துறைகள். 10வது வினா. மாநில பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? மாநில பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 61 துறைகள். ஏற்கனவே 66 துறைகள் இருக்கும். 11வது வினா. பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 52 துறைகள். ஏற்கனவே 47 துறைகள் இருக்கும். தற்போது 52 துறைகள். 12வது வினா. மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. மண்டல் கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1979. மண்டல் கமிஷன் 1979. 13வது வினா. பிற்படுத்தப்பட்ட வகுப்பு கமிஷனின் முதல் தலைவர் யார்? இது ஒரு முக்கியமான வினா. அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, காக்கா கலேல்கர். 14வது வினா. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர்களுக்கு தனித்தனியே தேசிய ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 2003 85வது சட்ட திருத்தம். 15வது வினா. திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கேசி நியோகி கமிட்டி. 16வது வினா. மத்திய கண்காணிப்பு குழு எந்த கமிட்டியின் பரிந்துரைப்படி அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சந்தானம் கமிட்டி. 17வது வினா. அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1963. 18வது வினா. அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? அகில இந்திய பணிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, சர்தார் வல்லபாய் பட்டேல். 19வது வினா. மாநிலத்தின் முதன்மை வழக்கறிஞர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்?
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அட்வொகேட் ஜெனரல். 20வது வினா உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது? ஒரு முக்கியமான வினா. உள்ளாட்சி தேர்தல் நடத்தும் அமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம். 21வது வினா பாராளுமன்ற சட்டமன்ற குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் நடத்தும் அமைப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் சி மத்திய தேர்தல் ஆணையம். 22வது வினா இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ஒரு முக்கியமான வினா. இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நிர்வாச்சன் சதன். 23வது வினா இந்திய பாராளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரத் இல்லம். 24வது வினா இந்திய அரசியலமைப்பில் உள்ள அட்டவணைகள் எண்ணிக்கை எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 12 அட்டவணைகள். 25வது வினா இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது? இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பகுதி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 3வது பகுதி. 26வது வினா இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் அம்பேத்கர். 27வது வினா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஜனவரி 26, 1950. 28வது வினா இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்தின் மறுவடிவமாக திகழ்கிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம். 29வது வினா வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சமத்துவம் என்று குறிப்பிடும் ஷரத்து எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 16. 30வது வினா இந்திய அரசு நிலை சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத். 31வது வினா உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? உலகின் முதல் எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அமெரிக்க அரசியலமைப்பு. 32வது வினா இந்திய அரசு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்ற இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டெல்லி. 33வது வினா இந்திய அரசியலமைப்பில் உள்ள பொதுப்பட்டியல் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா. 34வது வினா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது எந்த நாட்டு கருத்தம்சம்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து. 35வது வினா இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது? ஒரு முக்கியமான வினா. இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி முகப்புரை. 36வது வினா புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? புதிய மாநிலங்களை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாராளுமன்றம். 37வது வினா கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? ஒரு முக்கியமான வினா. கிராம பஞ்சாயத்துகள் அமைப்பது பற்றி கூறும் ஷரத்து எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஷரத்து 40. 38வது வினா எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? எழுதப்படாத அரசியலமைப்பு கொண்ட நாடு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி இங்கிலாந்து. 39வது வினா உலக பாராளுமன்றங்களின் தாய் எனப்படும் பாராளுமன்றம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி இங்கிலாந்து பாராளுமன்றம். உலக பாராளுமன்றத்தின் தாய் இங்கிலாந்து பாராளுமன்றம். 40வது வினா இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது? இந்திய அரசியலமைப்பில் உள்ள குடியுரிமை முறை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒற்றை குடியுரிமை. 41வது வினா முகப்புரை எந்த திருத்தத்தின் போது திருத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 42வது திருத்தம்.
எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1976. இந்த திருத்தத்தின் போது 3 சொற்கள் சேர்த்திருப்பாங்க. அந்த என்ன சொல்லுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 42வது வினா, இந்திய குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்டது எந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் சி 1955. 43வது வினா, தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் ஷரத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஷரத்து 17. 44வது வினா, குடியரசுத் தலைவரை பதவி நீக்க செய்யும் அதிகாரம் யார் வசம் உள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாராளுமன்றம். 45வது வினா, தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு? தமிழகத்தில் மேலவை கலைக்கப்பட்டது எந்த ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ நவம்பர் 1, 1986. 46வது வினா, பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை கூட்டுபவர் யார்? பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை கூட்டுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர். பாராளுமன்ற கூட்டுக்கூட்டத்தை தலைமை தாங்குவது தான் சபாநாயகர். 47வது வினா, இந்தியாவில் இதுவரை எத்தனை முறை நிதி நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒரு முறை கூட இல்லை. 48வது வினா, இந்திய அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட எடுத்துக்கொள்ளப்பட்ட காலம் எவ்வளவு? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 2 ஆண்டு 11 மாதம் 18 நாட்கள். 49வது வினா, பகுதி 3 எதை பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி 3 எதை பற்றி குறிப்பிடுகிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள். கடைசி வினா, உலகின் மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி இந்திய அரசியலமைப்பு. நண்பர்களே, நீங்கள் நம்ம இந்திய அரசியலமைப்பிலேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் தேர்வுகளில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.